சந்திரா பிளான் பண்ணி நம்ம கார்த்தியை கொல்ல திட்டம் திட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரியோட ஊரில் திருவிழா வருது. அதுக்கு ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க. வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே கார்த்தி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வந்தவுடன் ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரேவதியை நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, ரேவதியும் நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ரேவதி அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ கார்த்தி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. அப்போ ரேவதியோட ஃப்ரெண்டு ரேவதி கிட்ட இவரை தான் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ கார்த்தி கூட சேர்ந்து வளரலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு ஃப்ரெண்டு சொல்ல, ரேவதியும் ஆமாடி அப்பனா கார்த்தியை கெட்டவனாக தான் நினச்சேன், அவனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டு, அது போக அவர் எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன்னு லேட்டாக தான் புரிஞ்சுது. சரி நீங்கள் எல்லாரும் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு ரேவதி சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிடுறா. குளிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கோயிலுக்கு போக ரேவதியும் வரணும்னு கேட்குறாங்க. உடனே ரேவதியும் அவங்க கூட கிளம்பிடுறா. அங்கே திருவிழா களை கட்டுது. என்ன ரேவதி இன்னைக்கு கோயிலில் என்ன விசேஷம்னு கேட்கும்போது, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இன்றைக்கி சாமி ஊர்வலம் வருது, அப்போ சாமி காலில் எல்லாரும் தண்ணி ஊற்றி சாமியோட காலை தொட்டு கும்பிட்டு பாத பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேவதிக்கு சாமுண்டீஸ்வரி ஃபோன் பண்ணி எங்கம்மா இருக்கேன்னு கேட்கும்போது ரேவதி அம்மா நான் இங்கே என் ஃப்ரெண்டோட கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்துட்டேன்னு ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறா. உடனே சாமுண்டீஸ்வரி நீ அங்கே ஏறு, நான் ரோகிணி சித்தி எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ வளையல் கடை ஒன்று இருக்குது. அந்த வளையல் கடையில் ஒருத்தர் அவரோட மனைவிக்கு வளையல் வாங்கி கொடுக்குறாரு. அதை ரேவதி பார்த்து கார்த்தியும் நம்மளுக்கு வாங்கி தந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்துட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி ரேவதி கார்த்தியை எங்கே இருக்குன்னு கேட்கும்போது கார்த்தியும் இங்கே தான் இருக்கேன், திருவிழாவில் இருக்கேன்னு சொல்கிறா. சொன்ன உடனே இங்கே வா அப்படின்னு ஃபோன் பண்ணி கூப்பிடுறா. உடனே கார்த்தியும் என்ன ரேவதி எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்கும்போது ரேவதி எனக்கு வளையல் வாங்கி கொடுன்னு சொல்கிறா. உடனே கார்த்தி இந்த வளையலுக்காகவா என்ன அங்கேருந்து வர வச்சேன்னு சொல்லும்போது ஆமான்னு ரேவதி சொல்கிறா. அதுக்கு கார்த்தியும் நீயே வாங்கிக்கிட வேண்டியதான்னு சொல்லவும் எனக்கு வாங்கிக்கிட தெரியாதா, உன் கையால் நான் வாங்கி போட்டுக்கிடணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறா. உடனே பாட்டிக்கிட்ட அந்த கலர் வளையல் எடுங்கன்னு சொல்கிறான் கார்த்தி. உடனே பாட்டியும் எடுத்து கொடுக்க ரேவதி வாங்கிக்கன்னு கார்த்தி சொல்கிறான். அதுக்கு ரேவதி என்ன வாங்கிக்கிடணுமா, நீயே வாங்கி போட்டு விடுன்னு சொல்கிறா. உடனே பாட்டியும் போட்டு விடுப்பா, புருஷன் கையால் போடணும்னு உன் மனைவி நினைக்கிறான்னு அந்த பாட்டி சொல்ல கார்த்தியும் வலையில் போட்டு விடுறான். இப்போ திருப்தியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இன்னொரு சைடில் அந்த சிவனாண்டி ஆளை இறக்கி கார்த்தியை தீர்த்து கட்டலாம்னு பிளான் பண்ணுறான். செவ்வாய்க்கிழமை நைட்டு சாமி வெளியே கொடுக்க போகும். அப்போ கார்த்தியை வர வச்சு கொலை பண்ணிடலாம்னு சிவனாண்டியும் முத்துவேலும் திட்டம் திட்டுறாங்க. இது சந்திரா கிட்ட சிவனாண்டி சொல்கிறான். உடனே சந்திரா இந்த முறை இந்த கார்த்தி தப்பிக்கவே கூடாது, அவள் எவ்வளவு இடைஞ்சல் பண்ணுறான், இன்னையோட அவன் கதையை முடிச்சிடணும்னு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் பூஜை நடக்குது. பூஜை முடிஞ்சு அன்னதானம் எல்லாம் நடக்குது. அப்போ சந்திரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி ஆளெல்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்கும்போது சிவனாண்டியும் பக்காவாக ஆளை ரெடி பண்ணிட்டாங்க. கார்த்தியை நாம் அந்த நேரத்தில் அங்கே வர வைக்கணும். சிவனாண்டி சொல்ல சந்திரமாதி என்னோட வேலை, நான் கார்த்தியை அங்கே வர வச்சிருவேன், நீங்கள் அவனை கொலை பண்ணிருங்க சந்திரா சிவனாண்டிக்கிட்ட சொல்கிறா. ரேவதி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் கண்ணு மூடுறாங்க. அப்போ ரேவதி முகத்தில் சந்திரா ஸ்ப்ரே அடித்து வாயை பொத்தி அங்கேருந்து சந்திராவை இழுத்துட்டு வந்து ரேவதியை காரில் ஏற்றுறா. காரில் ஏற்றி வச்சுட்டு கார்த்திக்கு சந்திரா ஃபோன் பண்ணி வேறு வாய்ஸில் பேசுகிறா. அப்போ கார்த்தி நீங்கள் யாருன்னு கேட்க அதுக்கு சந்திரா நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, என்ன விஷயங்கிறத முக்கியம், உன்னோட மனைவி ரேவதி இப்போ என்கிட்ட இருக்கா, அவளை நாங்கள் கடத்திட்டோம்னு சொல்லும்போது கார்த்தியும் கோயிலில் எட்டி பார்க்குறாங்க. ரேவதி இல்லை. உடனே கார்த்தி உனக்கு என்ன வேணும், எதுக்காக ரேவதியை கடத்தினோம்னு கேட்கும்போது எனக்கு ரேவதி தேவை இல்லை, நீ தான் வரணும், அவளை வச்சு தான் உன்னை வர வைக்கணும்னு நினச்சேன், அதனால் நீ இன்றைக்கி நைட்டு தனியாக நான் சொல்கிற இடத்துக்கு வரணும், இல்லைனா உன் மனைவி ரேவதியை உயிரோட பார்க்க முடியாது, கொன்றுவேன், நான் சொன்ன டைமுக்கு வரணும், 1 நிமிஷம் லேட் ஆனாலும் உன் மனைவியை கொன்றுவேன்னு சொன்னேன். உடனே வேண்டாம், நீ இங்கே சொன்ன நேரத்துக்கு நாங்கள் வந்துடுறேன், ஏன் ரேவதிக்கு எதுவும் ஆகக்கூடாது, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு கார்த்தி சொல்ல அதுக்கு அந்த சந்திரா முதல்ல சொன்னேன் எனக்கு வந்து நீ டார்கெட் தான், உன் மனைவி இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. உடனே சொல்லிட்டு சந்திரா ஃபோனை வச்சிடுறா. இங்கே ரேவதியை எல்லாரும் தேடுறாங்க. அப்போ கார்த்தி அங்கே வந்து ரேவதி பக்கத்தில் தான் போயிருக்காங்கன்னு சொல்கிறான். அப்போ மயில் கார்த்தியோட முகத்தை பார்த்துட்டு மயில் ஏன் சகல சோகமாக இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு கார்த்தி நம்ம ரேவதியை கடத்திட்டாங்கன்னு சோகமாக சொல்கிறான். உடனே மயில் என்ன நமக்கு ரேவதியை கடத்திட்டாங்களா, எப்போ சகலன்னு கேட்கும்போது இப்போ தான் சாமி கும்பிடும்போது கடத்திருக்காங்க, அவங்க ரேவதியை கடத்தினது என்ன வர வைக்க தான், நான் போக 1 நிமிஷம் லேட் ஆனாலும் ரேவதியை கொன்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் யார் சகல பேசுனதுன்னு மயில் கேட்க கார்த்தியும் யாருன்னு தெரியல, ஒரு லேடிஸ் பேசுனாங்க. உடனே மயில் இது நம்ம சின்னத்தையோட வேலையாக இருக்குமோ, ஆனால் நீங்கள் வேறு வாய்ஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு மயில் சொன்ன உடனே கார்த்தி இது நம்ம சின்னத்தையோட வேலையாக தான் இருக்கும், வேறு வயசில் பேசியிருப்பாங்க, பேசி ரேவதியை கடத்திருப்பாங்கன்னு மயிலும் கார்த்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மயில்கிட்ட கார்த்தி நீங்கள் சந்திராத்தையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, அவங்க தான் ரேவதியை கடத்தினாங்களான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், நீங்கள் அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணி சந்தேகம் வராத அளவுக்கு அவங்கள வந்து பேசியே நீங்கள் மயக்கணும், மயக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போங்கன்னு சொல்கிறான். அப்போ தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறான். உடனே ரேவதியை கடத்தலாம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணி சந்தேகம் வராத அளவுக்கு அவங்கள கண்காணிக்கிறான். அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு கார்த்தி சொன்ன உடனே மயிலும் சரி சகலன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே சந்திரா திரும்பி பார்த்துக்கிட்டே வேகமாக நடக்கிறா. இதை மயில் பார்த்துட்டு சந்திராவை ஃபாலோ பண்ணி போகிறாரு. சந்திரா கோயிலுக்கு பின்புறம் இருக்கிற செட்டுக்குள்ளே போகிறா. இதை மயில் மறைஞ்சிருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு செட்டுக்குள்ளே சிவனாண்டி முத்துவேல் இவங்க 2 பேரையும் பார்த்து சந்திரா இன்னைக்கு கார்த்தி வருவான், அவனை கொலை பண்ணிருங்கன்னு சந்திரா சொல்கிறான். உடனே சிவனாண்டி சந்திரா கிட்ட எப்படி வருவான்னு கார்த்தின்னு கேட்க அதுக்கு சந்திரா அவன் வரமாட்டான், அவனை வர வச்சிருக்கு, ரேவதியை நான் கடத்தி இன்னைக்கு நைட்டு நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்தாதான் ரேவதியை விடுவேன்னு சொல்லிட்டேன், அதனால் அவன் அங்கே வந்து தான் ஆகணும். சிவனாண்டி சந்திராவை பார்த்து எப்படி சந்திரா இப்படிலாம் திட்டம் போடுற,
ஒன்று கேட்க திட்டம் என்ன திட்டம், அந்த கார்த்தி வந்ததுலேருந்து தான் நம்ம பிளான் எல்லாம் நடக்காமல் போயிட்டு நான் அந்த சாமுண்டீஸ்வரியை தீர்த்துக்கிட்டணும்னு நினச்சேன். இந்த ஊரையே நம்ம ஆளலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த டிரைவர் பையன் வந்தான். அதுக்கப்புறம் இந்த ரேவதியை கல்யாணம் பண்ணி ரேவதிக்கு கணவராக ஆயிட்டான். இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் சாமுண்டீஸ்வரியோட மனசை மாற்றி அந்த வீட்டுக்கு மருமகனாக ஆகிடுவான். அவனை இனிமேல் நம்ம விட்டு வைக்கக்கூடாது. அவன் வந்த உடனே அவன் கதையை முடிச்சிடலாம். இனியும் நான் இங்கே இருந்தேன்னா அக்காவுக்கு டவுட் வந்துடும் சொல்லிட்டு சந்திரா கிளம்பிடுறா. சந்திரா கிளம்பின உடனே நம்ம மயிலுக்கு ஃபோன் பண்ணி மயிலு ஃபோன் பண்ணி நான் சின்னத்தையை ஃபாலோ பண்ணேன். அவங்க நம்ம கோயிலுக்கு பின்னாடி உள்ள செட்டில் தான் சிவனாண்டியும் முத்துவேலும் தங்கியிருக்காங்க. அவங்கக்கிட்ட சின்னத்தை ரேவதியை கடத்தினது நான் தான்னு பேசினாங்க. அப்போ தான் கார்த்தி நம்ம வலையில் சிக்குவான்னு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு மயில் கார்த்தியை பார்த்து சொல்கிறான். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்த உடனே சகல அவங்கள கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்கன்னு மயில் சொல்கிறான். அதுக்கு கார்த்தி அவங்க நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம ரேவதியை கண்டுபிடிக்கணும், நீங்கள் சின்னத்தையே கவனிச்சிக்கிட்டே இருங்கன்னு கார்த்தி சொல்ல மயிலும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். கொஞ்ச நேரம் கழித்து சின்னத்தைக்கு ஃபோன் வருது. ஃபோனில் மேடம் இங்கே ரேவதி முழிக்கவே இல்லை, நீங்கள் வாங்க மேடம்னு சொன்ன உடனே சந்திரகலா கிளம்பி போகிறான். சந்திரா பின்னாடியே மயில் போனால் அங்கே ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம ரேவதியை 4 ரவுடி பசங்க அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கே சந்திரா ஏன்டா ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு இந்த ரவுடிங்க மேடம் இவங்க எலும்பவே இல்லைன்னு சொல்லவும் சந்திரா ரேவதி மூக்கில் கையை வச்சு பார்க்குறா. பார்த்துட்டு ரேவதி உயிரோட தான் இருக்கிறான், நான் கிளம்புறேன், அவன் முகத்தில் துணியை தண்ணி தெளித்து அவளை சாப்பிட வைங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இங்கே சாமுண்டீஸ்வரி ராஜராஜர் எல்லோரும் ரேவதியை காணும்னு தேடுறாங்க. அப்போ மயிலும் ஃபோன் பண்ணி கார்த்தியை வர வச்சு அந்த ரவுடிங்க எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு ரேவதியை காப்பாற்றி சேஃபான இடத்துல வச்சிடுறான். இந்த கொஞ்ச நேரம் கழித்து அந்த சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு அவன் வந்த உடனே அவனை கொல்றதுக்கு இவங்க 2 பேரும் திட்டம் போடுறாங்க. அப்போ என்ன பண்ணிடுறான், போலீஸில் இவங்களை சிக்க வச்சிடணும்னு போலீஸையும் பின்னாடியே கார்த்தி மறைச்சி வச்சுருந்துருக்கான். மறைச்சி வச்சோன்னே இவங்க 2 பேரும் வந்த உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்க தான் ரேவதியை கடத்தினாங்க அப்படின்னு பிளான் போட்டு இப்போ கடத்திருக்காங்கன்னு சொன்ன உடனே போலீஸும் அவங்க 2 பேரையும் கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ண உடனே சந்திரா இந்த நியூஸு தெரிய வருது. நம்ம என்ன பிளான் போட்டாலும் இந்த கார்த்தி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படி தான் தப்பிப்பானே தெரியல. நம்ம அழகான பிளான் போட்டு மாட்ட வைக்கணும்னு நினச்சா இவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இவனை ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். நம்மளையும் மாட்டி விட்ருவானோன்னு தெரியலையேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சந்திரகலாவை சாமுண்டீஸ்வரிக்கிட்ட இவன் மாட்டியே விடலை. ரேவதியை கடத்தினது வேறு யாரும் தான் 2 பேரும் சொல்லவே இல்லை. கார்த்தியும் மயிலும் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சொல்லவே இல்லை. பணத்துக்காக ரேவதியை கடத்தினாங்கன்னு 2 பேருமே சேர்ந்து போய் சொல்லிடுறாங்க. பணத்துக்காக எப்படி என் பொண்ணை கடத்திடலான்னு ரொம்ப கோவப்படுறா சாமுண்டீஸ்வரி. வேறு வழியே இல்லாமல் சிவனாண்டியையும் முத்துவேலையும் கைது பண்ணிடுறாங்க. அவங்கள 2 பேருமே அற விட்ட உடனே அடிக்காதீங்க மேடம், நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னு போலீஸும் சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க.